வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிடி செல்வகுமார்னா வேறு இல்லை, கன்னியாகுமரி மாவட்டம்னா வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்ததுனால என்னவோ தெரியல, ஆரம்பத்திலேருந்தே போராட்டத்தில் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். தந்தையை எப்படி ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இழந்தனோ, அதுக்கப்புறம் அவ்வளோ வறுமையின் பிடியிலையும் போகிற தாண்டவத்துலையும் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய முடியாதுன்னு அப்போவுமே வேலை செய்ய ஆரம்பித்தவன். காலையில் ஸ்கூலுக்கு போய் நைட்டு ஃபுல்லாக எங்கேயாவது தோட்டம் வேலை, இப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து உழைப்பை தவிர ஒன்றும் இல்லை. காலேஜ் முடிச்சு விடணும், சென்னையில் போய் எந்த ஒரு அவன் சொன்ன மாதிரி எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. வெறும் 100 ரூபாயோட போய் வாடகை இருக்க கூட ஒரு வீடு கிடையாமல் அசிங்கப்பட்டு ஒரு சினிமா துறையில் வருதா எவ்வளோ கடினம்ங்கிறத அந்த கடின பாதையில் போய் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா சாதாரண விஷயம். ஒரு விஜய் கூட 27 ஆண்டுகள் உண்மையாக விசுவாசமாக இருப்பது இன்றைக்கெல்லாம் கிடையாது. அதான் ஏபிஎம் சரவணன் சார் சொன்னார், பிடி செல்வகுமார்னா உண்மை, விசுவாசம்னா பிடி செல்வகுமார். ஒரு இடிதாங்கினி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏபிஎம் சரவணன் சார் ஒரு மேடையில் ஆடியோ ரிலீஸில் சொல்கிறார். எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜய் இந்த 2 துருவங்களுக்கு இடையில எப்படி இவர் வாழ்ந்தாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஏதோ அவர் நான் கட்சி மாறிடுவேன், ஏதோ அங்கோடி மாறிடுவேன் இங்கோடி மாறிடுவேங்கிறதுக்காக தான் அந்த விளக்கம் சொல்ல வேண்டியது. ஒரே இடத்துல தான் 27 ஆண்டுகள் இருந்து ஒருத்தரை வெற்றி பெற வச்சுக்கிட்டு தான் நான் திரும்ப வந்தேன். நானும் மனுஷன் தானே சார், அடுத்தல என்ன செய்ய முடியும்னு போராடுறேன். ஒரு கலப்பை மக்களுக்கு நம்ம ஊரில் என் சொந்த உழைப்பு, ரத்தமும் சதையுமா எந்த ஒரு ஆளை கூட அவன் சொன்ன மாதிரி செந்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆளுடைய உழைப்பையோ ஒரு ஆளுடைய கஷ்டத்தையோ வச்சு நான் இன்றைக்கி வாழ்ந்தே கிடையாது. என் கிளாஸ்மேட் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும், என்னுடைய இது திறந்த புத்தகம் தான். இன்னைக்கு வர யாராவது பிடி செல்வகுமார் வாழ்க்கை கெடுத்துட்டாரு, இன்னைக்கு வர அவர் அடுத்தவங்களை உழைப்பை திருடிட்டாரு, யாருக்கும் எதுவும் செய்யலை, சொன்ன வாக்கை காப்பாற்றலன்னு யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டே பண்ணுறதை நான் விட்டுறேன். இவ்வளவு ஒரு நற்காரியங்கள் இந்த குமரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு நம்ம போயிட முடியுமா? கிட்டத்தட்ட பாருங்கள், 27 ஆண்டுகள் அங்கே போச்சா, 24 வயசுக்குள்ளே தான் உள்ளே நுழையிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் கலப்பை மக்கள் இயக்கம்னு சொல்லி இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறமா மக்கள் நீதி மையத்தில் நான் நின்னேன். நிறைய ஒரு மக்கள் நீதி மையம் கட்சின்னு இன்னைக்கும் போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு என்ஜிஓக்கள் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த ஒரு 10 பேரை எலெக்ஷனில் விட்டார். அதில் சிறந்த தொண்டு நிறுவனம் பிடி செல்வகுமாரை தேர்வு பெற்றனால தான் அன்னைக்கு மக்கள் நீதி மையத்தில் இருந்தேன், கட்சியில் இருந்து இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப கட்சின்னு இணைஞ்சது நான் ஒரே கட்சி திமுக தான். பலரும் என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு தனியாளாக நின்று ஒன்றும் பெரிய அளவில் இந்த மக்கள்கிட்டலாம் போக முடியாது, இந்த மக்கள் அவ்வளோ ஈஸியாட்டில் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோதான் செய்தாலும் அந்த ஊரில் அன்னைக்கு நல்லா இருக்கும், அன்னைக்கு கை தட்டுவாங்க, விழா பண்ணுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்கன்னு சொல்லி பல பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு கொடுத்து நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே வந்துடுங்க, அப்போ ஒரு பலமாக இருக்கும், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், இன்னும் நிறைய செய்யலான்னு நான் அதை நம்பணும். ஒரு கட்சிக்குள்ளே போனால் அந்த அதிகாரம் கிடைச்சா அதிகாரத்தின் மூலமாக இன்னும் என் குமரி மக்களுக்கு எதாவது போகிறக்குள்ள நான் எதாவது பண்ணாமல் போக மாட்டேன். அத்தனை நல்லதும் செய்து தான் போவேன். ஆனால் ஒரு அதிகாரம் கிடைச்சிருங்கிற ஒரு ஆசையில் நம்ம திமுகவில் போய் எனக்கு அவ்வளோ வாக்குறுதிகளை தந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு தேர்தல்னு வரும்போது நான் அங்கே நிராகரிக்கப்பட்டேன். அங்கே உளவுத்துறை ரிப்போர்ட்டோ போலீஸ் ரிப்போர்ட்டோ எல்லா ரிப்போர்ட்லையும் ப்ரோக்ரஸ் கார்டில் நம்பர் 111 ஒரு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன். ஆனால் கடைசி நாள் என்னுடைய பெயர் வராமல் போகிறது. சார், நானும் மனுஷன் தானே சார். உங்கள் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியாவினுடைய முதன்மை தொகுதி இது, இப்படி ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பொன்னுசாமி அண்ணன் பொது உடைமையில் இருக்கிற பொன்னுசாமி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு. கன்னியாகுமரி தொகுதி மக்களை எதிர்பார்த்தது, ஆனால் ஏமாற்றப்பட்டேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? எனக்கு 60 வயசு ஆகுது சார். ஹார்ட் அட்டாக், 2வது அட்டாக். நான் எவ்வளோ நாள் சார் வாழ்வேன்? அப்போ என் வாழ்க்கையே நீ சமத்துவ பொங்கல் நடத்து, பெண்களுக்காக பெண்கள் வளர்ச்சிக்காக இது பண்ணு, தீப ஊர்வலம் நடத்து, ஸ்கூலில் மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு கட்டடத்தை கட்டி கொடுத்துரு, கடைசியில் இப்படி செத்துருங்கிறதா? எனக்கு ஆசை கிடையாது. நானும் மனுஷன் தானே. இன்னும் என் மக்களுக்கு அதிகமாக செய்யணும். நீ ஒரு தொகுதியில் ஒரு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற முடியாதுன்னு எனக்கு ஆசை இருக்குங்களா சார்? ஒவ்வொரு தடவையாக நான் எலெக்ஷனில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், 2001 தளவாய் சுந்தர அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அண்ணன் பெரிய வெற்றி. அடுத்தால பார்த்தீங்களா 2013-11 நினைக்கிறேன் தேர்தலில் பச்சைமால் அண்ணன், நாஞ்சில் முருகேசன் அண்ணன், அப்புறம் அப்போ நின்று ராதாபுரம் தொகுதி மைக்கேல் ராயப்பன் அண்ணன்,
மணஞ்சல் முருகேசன் அண்ணன் 4 வருஷத்துக்கு நான் தான் பொறுப்பாளர் ஒர்க் பண்ணுறேன். அப்போ விஜய் சப்போர்ட் பண்ணார். அப்பவும் நான் தான் இது பண்ணி அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்கள். ஒரு ராசியான ஆளுநி நம்ம அப்பவுமே பேர் வாங்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் விஜய் வசந்த் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு நான் ஆதரவு கொடுத்தேன். தெரு பிரச்சனை பண்ணேன். என்னால் ஜெயித்தாருன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் செல்லுகின்ற இடமெல்லாம் வெற்றி தான். அது எனக்கு கடவுள் கொடுத்தா. ஆனால் நான் தான் ஜெயிக்க முடியாமல் ஒரு துப்பாக்கியவாதியாக நான் ஜெயிக்க முடியாமல் தோற்று போய்டுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஏமாற்றப்பட்டேன். அந்த மனவேதனை இருக்குது சார் எனக்கு. இன்னைக்கு நீங்கள் யாருக்கு ஆதரவு இதெல்லாம் கேட்கக்காக எல்லாம் நேரத்தில் இருந்து எனக்கு அவ்வளவு பொதுவாதங்களில் அவர் அந்த கட்சி மாற்ற அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தேன். ஏடா ஒரு நல்லது பண்ணுறது எங்கேயா போட மாட்டீங்களா? இந்த குமாரபுரம் தோப்பூரில் 15 வருஷம் அது செயல்படாமல் அப்படியே முடங்கி கிடக்குது. அந்த பள்ளிக்கூடம் எடுத்து துணிச்சலை எடுத்து கட்டி கொடுத்தது, அதை எங்கேயா போடுறீங்களா? ஒரு இலவச பள்ளிக்கூடமாக இலவச ஆங்கில கல்விக்காக அந்த ஜேம்ஸ் ரோடில் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டினது. அன்றைக்கி வகுப்பு அறைகள்லாம் இன்றைக்கி 10th +2 அங்கே வந்து தான் எக்ஸாம் நடக்குது. அதை கட்டி கொடுத்தேன்னு அதை போடுறீங்களா? ஒரு மயிலாடி ரிங்கல் தோப்பை மட்டும் இல்லை, இன்றைக்கி வாரியூரில் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் அங்கே அவங்களுக்கு வகுப்பறை இல்லை. வகுப்பறை கலையரங்கன்னு சொல்லி 2-in-1 கட்டி கொடுத்தேன் வாரியூரில். அதை போட தெரியாது. அதை விடுங்க. கொட்டாரத்தில் இப்போ ஒரு பெரிய ஜங்ஷன் கிட்ட நீங்கள் போனீங்களா கல்வெட்டு இருக்கும். அதில் ஒரு கலையரங்கம் வகுப்பறை கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு போட தெரியாது. செந்தாமரை குளத்தில் கட்டி கொடுத்துருக்கேன். கடற்கரை கிராமங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா தெரியும். லீபுரத்தில் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, கல்வெட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஆரோக்கியபுரம், அங்கே பார்த்தீங்களா கோவளம், அங்கே பார்த்தீங்களா மணக்குடி, கீழே மணக்குடி, மேலே மணக்குடி. ஏங்க ஒரு தனி நபருங்க. நான் எங்கேயுமே தவறான வழியில் சம்பாத்தியம் பண்ணுறக்கூடாது. யாருக்கிட்ட வேணாலும் நான் வந்து ஓப்பன் சேலஞ்சிங்காக பண்ணுறேன். நேர்மையான வழியில் மட்டும் தான் சம்பாத்தியம் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு யார் சார் ஆதரவு? நீ வந்து உனக்கு மனசில் வரதெல்லாம் போட்டுருவா. கெட்டவங்க கூட நிற்பா, திருட்டுத்தனம் பண்ணுறவங்க கூட இருப்பா, கள்ள மண் அடிக்கும் கூட நிற்கிற, போரிய கடத்துறவங்க கூட நிற்கிறீங்க. அப்போ எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு யார்? நாங்கள் தெருவில் நிற்கணுமா? நாங்கள் அப்பாவியாக இருக்கிறதுனால, அகிம்சை சமாதான புறாவாக இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் கமெண்ட் போடுவீங்க. நானும் இந்த எனக்கும் இந்த உரிமை இருக்குது. எனக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. எனக்கு யாருக்கு ஆதரவுக்கு செய்யணும்னு அந்த உரிமை எனக்கு. என்ன மிரட்டலாம் முடியாது. நான் யாருக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அந்த அடிப்படையில் எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து இன்னும் சொல்ல போனால் விஜய் சார்பை கேட்குறாங்க. விஜய் என்னுடைய இதுதான். ஆனால் எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு ஆதரவு கேட்பான், பதவிக்கு வந்த பிறகு அவன் மூஞ்சியே பார்க்க முடியாது. கோவப்படுவான், டென்ஷன் ஆகுவான். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லா இதையும் பார்த்துட்டு வந்துட்டேன். பல முறை நேற்று 2 நாளாக நான் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். மைண்டு ஃபுல்லாக யார் நமக்கு இந்த தொகுதிக்கு கூட வந்தால் அந்த தொகுதி வளர்ச்சி அடையணும். நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா குமரி மாவட்டத்தை டூரிசம் ஸ்பாட்டாக ஆக்கிறதுக்கு எனக்கு இந்தந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு 25 கோரிக்கைகளை சொல்கிறேன். தம்பி உனக்கு என்ன வேணாலும் செய்து கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படி என்று எனக்கு பல இடங்கள்ல இருந்து என்கிட்ட மதிய ஜெனிபர் கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, பிஜேபியிலேருந்து எல்லா கட்சியிலிருந்து என்கிட்ட பேசுனாங்க, கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல முறை நான் யோசனை பண்ணி என் நண்பர்கள்ட்ட, கலப்பை மக்களுக்கு நண்பர்கள், பெல் விசஸ் பலர்கிட்ட நான் கருத்து கேட்டதில் எல்லோரும் எனக்கு இந்த நேரத்தில் இந்த தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆளை சொன்னாங்க, சுட்டி கட்டாங்க. அதுதான் அருமை அண்ணன், நமது தொகுதியின் செல்லப்பிள்ளையாக இன்னைக்கு இருந்து கொண்ட தளவாய் சுந்தரத்துக்கு இந்த ஆதரவு. எப்படி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இதற்கு முன்பாக போராடினாலும் அதோட 10 மடங்கு வேகமாக போராடுவேன். ஏனென்றால் நல்லவர்கள் இந்த தொகுதிக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே போல் இன்னைக்கு திராவிட ஆட்சியில், திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கி விட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செயல் திட்டங்களுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே வரவில்லை. ஆகவே இங்கே அண்ணன் தளவாய் சுந்தரமும் மேலே அதிமுகவின் முதலமைச்சராக எடப்பாடி அவர்களும் வந்தால் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மிக சிறந்த உயர்ந்த முதல் மாவட்டத்துக்கு மேலாக இன்னும் எத்தனை நல்ல திட்டங்களை செய்ய முடியுமோ செய்வேன் என்று சொல்லியிருக்கார். நான் அதற்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த பிடி சிவகுமார் சொன்னதான் செய்வாங்க, எதுக்குமே தப்பு. இதுவரை ஏதாவது தப்பு இருந்தால் பிரஸ்காரங்க என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பிடி சிவகுமார் நீங்கள் தப்பான வழியில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எதாவது வேணாலும் மக்கள் சார்பாக இருக்கிறவங்க உங்களுக்கு நான் ஜனநாயக உரிமைப்படி கேட்குறேன். நீங்கள் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா கேட்கலாம். இந்த தேர்தலில் என் உயிர் போகிறது வரை எவ்வளவு உழைக்க முடியுமோ அண்ணன் தளவாய் சுந்தரம், ஏன்னா தவறானவர்கள் வந்துவிடக்கூடாது. அதனால் நான் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய இயக்கம் சார்பாகவும் என் வெல்விசர்கள் சார்பாகவும் அவருக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537